கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா, ஜெபம் பண்ணுவாயா நீ ஜெபம் பண்ணுவாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா, வேதம் வாசிப்பாயா நீ வேதம் வாசிப்பாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன். வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், வேதம் வாசிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன். ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா, ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா, ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா, ஆலயம் செல்வாயா நீ ஆலயம் செல்வாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், நான் ஆலயம் செல்வேன். ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், ஆலயம் செல்வேன், நான் ஆலயம் செல்வேன். பெற்றோரை நேசிப்பாயா, 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 பெற்றோரை நேசிப்பாயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், நான் பெற்றோரை நேசிப்பேன். பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், பெற்றோரை நேசிப்பேன், நான் பெற்றோரை நேசிப்பேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அற்புத நேரம் அற்புத நேரம் அற்புத நேரமே இது இயேசு சாமி ஏன் அற்புத நேரமே இதில் பங்கு பெற்றாலே உண்டு சந்தோஷமே. அற்புத நேரம் அற்புத நேரம் அற்புத நேரமே. ஜெபம் செய்வோம். எங்களை வாழ வைக்கிற தகப்பனே, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து கொண்டு வந்த தெய்வமே, மெய்யான தெய்வமே, இந்த நாளிலும் கர்த்தாவே அநேகருடைய அன்பு கட்டி போட்டு இருக்கிறதே கர்த்தாவே, இன்னும் இந்த அன்புக்குள்ளாக வராத அநேகம் பேருக்காக நீர் தவித்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஏற்ற வேளையிலே அவர்களையும் உடைய அன்புக்குள்ளாக கொண்டு வந்து விடுங்க.
உம்முடைய அரவணைப்புகளாக கொண்டு வந்து விடுங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, மனித பிரமாணத்துக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கிற, பண ஆசை பிடித்து இருக்கிற ஆண்டவரே, பெண் ஆசை பிடித்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய அன்புக்குள்ளாக கொண்டு வந்து நீரே சத்தியம், நீரே வெளிச்சம் என்பதை நிரூபிப்பீராக. உம்முடைய அன்புக்குள்ளாக வைத்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திங்க, ஒவ்வொருவரையும் கைவிடாதிருப்பீராக. இந்த நாளிலும் சத்தியத்தை ஆசீர்வதித்து தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பங்களிலே இயேசு வாழ்கிறார். இயேசு வாழ்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மார்த்தாளே மார்த்தாளே நீ ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பங்காக இருக்கிறார், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை கண்டடைவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறி எப்படி இருந்தது என்றால் அது தாறுமாறாக இருந்தது. ஆனால் ஒரு நேரத்திலே ஆண்டவர் நம்மை என்ன செய்தார், தம்முடைய அன்பின் கயிறுகளால் நம்மை அணைத்து கொண்டார், இழுத்து கொண்டார். இந்த நாளில் கூட அரெஸ்ட் வாரண்ட் என்பதாக செய்தியினுடைய தலைப்பு இருக்கின்றது. என்ன அந்த அரெஸ்ட் வாரண்ட்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-2. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடித்தார், அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். தான் கண்டுபிடித்தால், ஸ்திரீ ஆகிலையும் யாராயிலும் தான் கண்டுபிடித்தால். அரெஸ்ட் வாரண்ட். அருமையான வாலிபர் சவுல் என்பவர் இப்பொழுது துடிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யெகோவா தேவன்தான் தெய்வம், இந்த இயேசு தச்சனுடைய மகன் கடவுள் அல்ல என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். ஆனால் ஆதி காலத்திலே சொல்லப்பட்டது, இஸ்ரவேலிடத்திலே ஆண்டவர் பிறப்பார், மாட்டுத் தொழுவத்திலே பிறப்பார், இப்படியாக நாசரேத்து ஊரில் இருப்பார் என்பதாக சொல்லப்பட்ட சத்தியத்தில் மீறி கிடையாது. மேசியா யெகோவா, அந்த மேசியா தான் தெய்வம், இவர் அல்ல என்பதிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் பேசிக்கலி பார்த்தீர்கள் என்றால் அருமையானவர்களே, அவர் ஒரு நல்ல ஒரு பக்தி நிறைந்த ஒரு மனிதர், எந்த வம்பு துப்புக்கு போகாதவர், எந்த கெட்ட பழக்கத்துக்கு போகாதவர். அவருடைய வெறியெல்லாம் மார்க்கத்தை பற்றி தான வெறிதான் இருந்தது. ஆகவே மற்ற பழக்கத்துக்கு அவர் ஆளாகவில்லை. ஆகவே இங்கே ஒரே சைடில் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்போ அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டார். எங்கே? மார்க்க தலைவர்கிட்ட வாங்கியாச்சு. இப்போ யாராவது அதிகாரத்தில் இருக்க வாங்கியாச்சு. யாராவது இயேசுதான் தெய்வம், உயிர்த்தெழுந்த இயேசுதான் தெய்வம் என்று சொன்னால், வணங்குனா அவங்கள தூக்கிட்டு வாப்பா, அரெஸ்ட் வாரண்ட் கையில் வச்சுட்டார். போயிட்டு இப்போ இந்த அடியார் எங்கே போயிட்டுருக்காரு? தமஸ்குவுக்கு போயிட்டாருக்கையா, அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாருக்கையா. இங்கே தாயா பெரிய அற்புதம் நடந்தது. எந்த ஒரு மனிதன் அரெஸ்ட் வாரண்டை எடுத்துக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறானோ அந்த மனிதரை ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணிட்டார். அடிச்சார் அடி. ஆண்டவர் அவனை விடவே இல்லையா, ஆண்டவர் விடவே இல்லை. சவுல், நீ எனக்கு எவ்வளோ பிரியமானவன் அப்பா, உன்னுடைய போக்கு எனக்கு தெரிகிறது, உன்னுடைய நோக்கம் எனக்கு தெரிகிறது. நான் தான் இயேசு, நான் தான் நீ தேடிக்கொண்டிருக்கிற இயேசு, நீ எத்தனித்து கொண்டிருக்கிற இயேசு. நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, எந்த இயேசு தெய்வம் கிடையாது என்று பேசி கொண்டிருக்கிறாயோ, எந்த இயேசு தெய்வம் கிடையாது, இவங்கெல்லாம் வெளிநாட்டு தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்காங்க, அதில் உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அவர் தான் ஏன் மெய்யான இயேசு. எங்களுக்கு என்ன பைத்தியமா? நான்லாம் இல்லை புத்தியோடு, சுய புத்தியோடு இயேசு ஆராதிச்சிட்ருக்கையா. என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய படிப்பு எல்லாம் தெரிஞ்சு கிபிங்கிறத முன்னாடி வச்சு ஏசுநாதர் பாலஸ்தீனத்தில் போய் அங்கே பாரியா எல்லா காரியமும் இருக்குதுயா. ஏசு தான் தெய்வம். இன்றைக்கி நான் பைத்தியக்கார மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையான காரியம் அதுதான். இந்த பவுலம் ஓடிக்கிட்டு இருந்தான் ஐயா. அரெஸ்ட் வாரண்டை எடுத்து அங்கே தமஸ்குவில் யாரெல்லாம் ஏசுன்னு கூப்பிட்றான்னு பிடிச்சி இழுத்து கொண்டு ஜெயிலில் போடு. அரெஸ்ட் வாரண்டை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாயா. எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து தயவு பொறுத்தவர், மாம்சமான இந்த மனுஷன் எந்த மூளைக்கு அப்படி ஊதுனானா எங்கேயே போய் கிடப்பான் சவுல். ஆனாலும் அப்படி நினைக்கவே இல்லை. இன்றைக்கும் 840 கோடி ஜனங்கள், இதுவரைக்கும் கோடி 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 எப்பா, இன்றைக்கு ஒரு எந்த இந்து சமுத்திரம் வரைக்கும் எங்கே போனாலும் அவ்வளோ ஜனங்களை படைச்சிருப்பார். ஒவ்வொரு உயிரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரியா. யாரையும் இவன் அந்த ஜாதிக்கு சேர்ந்தவன், இவன் அந்த தொழிலை சார்ந்தவன், இதெல்லாம் நம்ம பார்வை. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் என் பிள்ளை இதாயா ஆண்டவர் பார்க்குறாரு. சவுளையும் அப்படி தாயா பார்த்தாரு. என் பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டு அலையிறான், போறாரியா. எங்கள் 5ஆம் வசனத்தை பாருங்கய்யா.
அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டிய சொல்லப்போ அரெஸ்ட் பண்ணிட்டார் ஆண்டவர் பவுலை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த சவுல் அப்படியே வந்துட்டாரியா, இந்த அரசு வாரண்ட், ஆண்டவருடைய அரசு வாரண்ட்டுக்கு அப்படியே வந்துட்டார். அவர் சொல்கிறார் கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஐயா அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துட்டாரியா. ஏசுநாதர் அரெஸ்ட் பண்ணவர் சொன்னாயா, இந்த மாம்சம், இந்த உயிர், இந்த பிரியாணி சாப்பிட்றது, இந்த ட்ரெஸ் போடுறது எல்லாம் இயேசுவை பற்றி அறிவிக்கத்தாயா. இந்த இயேசுதாயா தெய்வம், மரித்து உயிரோடு எழுந்த இயேசுதாயா தெய்வம். அவர் இந்த உலகத்தில் உனக்கு வீடு வாசல் என்பதற்காக அழைக்கவில்லை, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அழைத்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை அரெஸ்ட் பண்ணுகிறார். ஓ வாலிபனே, உன்னுடைய இச்சையை விட்டு விலகு. ஓ அருமையான சகோதரனே, உன் பண ஆசை விட்டு விலகு. இந்த உலகத்துக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை, தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை, கல்வாரி இரத்தத்தை சிந்தவில்லை. மறுமை என்று ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, மோட்சம் ஒன்று இருக்கிறது. நீ ஏன் நரகத்தில் போய் சாக வேண்டும்? இந்த இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு அழைகிறாயோ, தாறுமாறாக பேசிக்கொண்டு இருக்கிறாயோ, இயேசுனுடைய அன்பு ஒரு நாள் உன்னை அணைத்துக் கொள்ளும். இயேசு உன்னை பிடிக்க சித்தமாக இருந்தால், இயேசு உன்னை அரெஸ்ட் பண்ண சித்தமாக இருந்தால், அது எந்த விதத்திலேயாவது உன்னை எடுத்து விடுவார், உன்னை அணைத்துக் கொள்வார், உன்னை ஏற்றுக்கொள்வார். உன்னுடைய 40 வயசில் உன்னை பிடிச்சி விடுவார், 60 வயசிலும் பிடிப்பாங்க. 60 வயசில் எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டு, எனக்கு தெரிஞ்சு கடாச்சபுரத்தில் ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார், ஆமோசோ என்னும் ஒரு பேர் உண்டு. 60 வயசில் ரசிக்கப்பட்டார், 5 வருஷம் நல்ல ஊழியம் செஞ்சார், பஞ்சாயத்து தலைவர். ஆண்டவர் அவரை கடாச்சபுரத்தை சேர்ந்தவர், ஆண்டவர் அவரை அழைச்சிக்கிட்டார். இவ்விதமாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இடைப்படுவார். இந்த ஆண்டவருடைய அன்பு ராஜ்யம் ஒளியாதது. இந்த பவுல் இந்த அன்பு ராஜ்யத்திலே கடந்தார். திரும்பமாக ஆண்டவருடைய அரசுக்குள்ளாக அவர் வந்து விட்டார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இருக்கிறார். பட்டி தொட்டி எல்லாம் ஓடினார். அநேக தரம் அவர் அடித்தார்கள், காவலில் போட்டார்கள். ஆனால் அவர் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் நாங்கள் அதுதான் கூறிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பஞ்சமும் உண்டு, பட்டினியும் உண்டு, எங்களுக்கு வேதனைகள் உண்டு. ஆனாலும் இந்த ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். ஐயா, இந்த உலகத்தில் கார் பங்களா அதற்காக அண்டிக் கொள்ளவில்லையா, அது தந்த ஆண்டவர் தரட்டியா, வாங்கி கொள்ளலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஆத்துமாவுக்கு நீ என்ன விலை கொடுத்திருக்கிறாய்? இந்த ஆத்துமா விலையேறப்பட்டது. உன்னை யார் படைத்தாய்? நீ எங்கே போகிறாய்? இந்த நெல்கதிரை நீ படைத்தாயா? சூரியனை நீ படைத்தாயா? அப்படியால் அந்த உலகத்தில் உன்னை வாழ வைத்திருக்க ஒரு நோக்கம் இருக்கிறது, அது பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை நீ அடைய வேண்டுமானால் இந்த இயேசு கிறிஸ்துவை நீ கண்டுகொள்ள வேண்டும், அந்த நித்தியராஜ்யத்துக்கு வர வேண்டும். பவுல் எந்த யூதரை கொலை செய்யும்படியாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்யும்படியாக அரெஸ்ட் வாரண்டோடு அலைந்தானோ, அவனை ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணினார், அவனை சிலுவையை சுமக்க வைத்தார். இன்றைக்கும் அந்த காரியத்தை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீ ரட்சிப்படைவாயா, நீ குணமடைவாயா, இந்த இயேசுவண்டை வந்துவிடு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா. பவுலடியாரை அரெஸ்ட் பண்ணினீர் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே. அந்த காரியம் ஆண்டவர் அன்பினாலே அவனை அரெஸ்ட் பண்ணினீர் கர்த்தாவே. தொடர்ந்து இந்தியாவிலே என்னுடைய வசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. இவர்களுமே அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு கீழாக வரட்டும் கர்த்தாவே. இயேசுவே அடைக்கலம், இயேசுவே ரட்சிப்பு, இயேசுவே மீட்பு. இந்த நித்திய ராஜ்யத்தை இந்திய தேசத்தார் அனைவருக்கும் கொடுப்பீராக. இயேசு நொழிய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.